வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே 2 வாரங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்த நிலையில் மீண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியம் பதற்றத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2 வாரங்களுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதாகவும், ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்து கப்பல் போக்குவரத்தை அனுமதிப்பதாகவும் இருந்தது. இந்த ஒப்பந்தம் உலக அளவில் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்குள் இஸ்ரேல் லெபனான் மீது தீவிர தாக்குதலை தொடங்கியது. பெய்ரூட் உட்பட லெபனானின் பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் மற்றும் பலர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் இந்த தாக்குதல்கள் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்தவை என்றும், 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானை உள்ளடக்காது என்றும் விளக்கமளித்தது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை ஈரான் கடுமையாக கண்டித்தது. லெபனான் மீதான தாக்குதல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்று கூறிய ஈரான் உடனடியாக ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான இந்த நீரிணை மீண்டும் மூடப்பட்டதால் உலக அளவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் உலகின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுகிறது. ஏற்கனவே போர் தொடங்கியதிலிருந்து எண்ணெய் விலை உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் எண்ணெய் விலை உயரத் தொடங்கியுள்ளது. இது உலக பொருளாதாரத்துக்கு புதிய சவாலை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட எண்ணெய் இறக்குமதி நாடுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த சம்பவங்கள் அமெரிக்கா ஈரான் இடையேயான 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நிலையில் ஈரான் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் மோதல் தொடர்ந்தால் முழு அளவிலான போர் மீண்டும் தொடங்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்றம் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.